வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் வீல் சேர் வித் எலிவேட்டிங் ஃபுட் ரெஸ்ட். ஸோ அதில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னன்றதை ஒன்று என்ன பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது எலிவேட்டிங் ஃபுட் ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களால் இந்த மாதிரி அப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் எந்த லெவலில் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ண முடியும். அதை ஃபுட் ரெஸ்ட்டை டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். அதை ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இறங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லிவரை லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த ஸ்டேஜில் வேணுமோ வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஹோல்ட் ஆகிடும். இந்த மாதிரி 3 லெவல் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆர்ம் ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி புஷ் பண்ணுறது மூலிமா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பெட்லேருந்து வீல் சேருக்கு யூஸரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இதே மாதிரி ஃபிளிப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் யூஸர் சீட் பெல்ட்டுமே இருக்குது, அட்ஜஸ்டபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை யூஸராலையுமே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். செல்ஃப் ட்ரைவும் பண்ணிக்க முடியும். 360 டிகிரியில் இந்த மாதிரி ரொட்டேஷனும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸர் பிரேக்கும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம யூஸர் பிரேக்கும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸர் லாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்க போகிறன்ற பட்சத்தில் 2 சைடு உங்களுக்கு இந்த மாதிரி யூஸர் லாக்கும் வந்துடும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஏரியா சப்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் இந்த மாதிரி சின்ன வீல்ஸ் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து ஒரு சின்ன ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து இப்படி ஃபுல் பண்ணுறது மூலமா நம்ம இந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜ் லாக் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த வீலையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்ட்ரலில் இருக்க நாப் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு தனியாக வீல் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது என்ன பர்பஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அப்போயுமே வீல் சேர் பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வீல் சேர் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது மூலிமா இன்னும் காம்பேக்டான சைஸில் ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ திரும்பி எப்படி வீலை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாப்ஸ் வந்து இந்த ஹோல்ஸில் கரெக்டாக விட்டு லாக் ஆகிடுச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணிடணும். ஜஸ்ட் நீங்கள் அதுக்குனாலே லாக் ஆகிடும். வீல் சேர் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த உள்ள ஒரு பிளாக் கலர் கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுறது மூலமா ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். ஸோ சேம் அசோல் அதே ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சீட்ஸை அப் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இந்த வீல்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் காம்பேக்டாக கூட ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜஸ்ட் இந்த சீட்ஸோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் பண்ணி லாக் பண்ணிடணும். தென் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி உட்கார வச்சுட்டு தென் இப்படி லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஆப்போசிட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி லாக் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டே வீடியோ இதை சொன்ன மாதிரி இது அலுமினியம் ஃப்ரேம்ன்றதுனால ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ரஸ்ட் ஆகாது, உங்களுக்கு டியூரபிலிட்டியாக இருக்கும். தென் இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அப் டு 100 kg. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன் கேரோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன் கேரோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கிறேன்.